எடப்பாடி பழனிசாமி பாருங்கள் அறிக்கை விட்டுருக்காரு. புதிய தலைமுறையின் கழுத்தை நெரிப்பதற்கு இந்த திமுக அரசு வேலை செய்கிறதுன்னு. இப்போ இந்த சமூக வலைத்தளங்களில் நேற்றுலேருந்து இது சுற்றிக்கிட்டு இருக்குது. 2018 புதிய தலைமுறையோட ஸ்லாட்டை மாற்றுறாங்க. இந்த சேனல் நம்பர் இது வரிசையாக 30ன்றது கொஞ்சம் நல்லா தெரியும், பேண்டு அதை தூக்கி பின்னாடி போட்டு விட்ருவாங்க. அதை ப்ரேயர் சேனலுக்கெலாம் தாண்டி போட்டு விட்ருவாங்க. தேடி பிடிச்சி யாரும் பார்க்க மாட்டாங்க. நியூஸ் சேனலுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் இதை பார்ப்பாங்க. அப்போது இதுக்கு ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்து நான் அசெம்பிளியில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரேன்ட்டுலாம் முழங்கியிருக்காரு. இன்றைக்கி அந்த சேனலையே பிடிங்கி விட்டாங்க. இதுதான் இவர் லட்சணம், இவரோட நிர்வாகத்திறமை, இவரோட ஆளுமை. இதனால தான் இவர் பொம்மை முதல்வர். ஆனால் அன்றைக்கி பத்திரிகை சுதந்திரம் எங்கே செத்து போய் விட்டதே அப்படின்றாரு சார். இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கே, நம்ம ஆட்சியில் தான் இது நடக்குது. கேட்பாங்களே, இது மாதிரிலாம் சமூக வலைத்தளங்களை நம்மை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்பது கூட தெரியாது. ஏன்னா உளவுத்துறைக்கும் மற்றவர்களுக்கும் கடைசி வரைக்கும் இருக்குது தெரியாதுன்றது தெரியும். அதனால தான் தைரியமாக பண்ணுறாங்க. கரூரை தாண்டி அடுத்தடுத்த கட்டம் அரசியலில் நகருது. ராமதாஸ் ஐயா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத கூட சொல்கிறேன். ஸோ அடுத்த கட்டமாக அவங்க வெளியே குறைஞ்சது இப்போ தொலைபேசியிலையாவது பேசி என்னாச்சுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா அப்படின்றத கேட்கலாம் இல்லவா? ஒரு ரஜினிகாந்த் அவரால் போக முடியல, ஃபோனில் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார், செய்தியாக வந்திருக்கிறது. சார் சற்று முன்னே வந்த இன்னொரு செய்தி சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவினுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் போய் சந்திச்சிருக்காங்க. அதில் தொகுதி பங்கீடை பற்றி பேசுனதா செய்தி வந்திருக்கு சார், உண்மையா? அமித்ஷாவை தவிர வேறு யாரும் இந்த தொகுதி பங்கீடு பற்றியெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது பிஜேபியில். நேற்று பிஜேபியோட தேர்தல் பார்வையாளர்கள் முதல் முறையாக 2 பார்வையாளர்களும் 2 பொறுப்பாளர்களும் தமிழகம் வந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழக பாஜக நிர்வாகிகள் சந்தித்து அவர்களோடு ஒரு அறிமுக கூட்டம் போல இது நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பதை விசாரித்த போது, அதிமுகவோடு நெருக்கமாக இணைந்து பணியாற்றுங்கள், அதிமுக ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் அத்தனையிலும் வெற்றியை ஈட்டும் வகையில் நாம் பணியாற்ற வேண்டும், ஸ்ட்ரைக் ரேட்டு அதிகமாக இருக்கணும், 20 கொடுத்தாங்கன்னா 20லும் வெற்றி பெறுவதை நோக்கி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். அதற்கு அதிமுக என்ற கட்சி மற்றும் அதன் உட்கட்டமைப்பின் துணை நமக்கு தேவையாக இருக்கிறது. அதனால் அவர்களையும் சேர்த்து கொண்டு எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்ட் அதையொட்டி தான் அந்த பொறுப்பாளர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கும் காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். 100% தொகுதி பங்கீடு எண்ணிக்கை பற்றிய பேச்சு நிச்சயமாக நடந்திருக்காது. நான் சொல்கிறேன், எனக்கு நம்பரும் தெரியும். கூட்டணி பேசுனாங்கல்ல அமித்ஷா ஏப்ரல் மாதம், அப்போவே நம்பர்ஸ் டிசைடட். புரிஞ்சுக்க. என்ன நம்பர் சார்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றல, சிக்கல் ஏற்படுத்தும். அதனால சொல்கிறேன், இதுக்குன்னே இந்த அண்ணாமலை டீமு காத்திருக்குது. பார்த்தீர்களா நமது செல்வாக்கு எங்கே? 120 தொகுதியில் போட்டியிட வேண்டிய நம்ம கட்சிக்கு இவ்வளோ உண்டு ஒதுக்கியிருக்காங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அதனால தான் நான் நம்பரை சொல்ல கான்ஷியஸாக. அவர்களும் நம்பரை இப்போதைக்கு வேண்டாம், தேர்தல் நெருக்கத்தில் பேசிக்கிறதுப்பா, இப்போ எதுக்கு பார்த்து நம்பரு? அதனால தான் இந்த கூட்டணி கெடுத்து விடுறதுக்கு அண்ணாமலையும் அவரோட டீமும் முழு நேரமும் தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அண்ட் 2 ஆட்கள் முன்பு டெல்லி சென்றிருந்தார் என்று தகவல் வரும். எதுக்கு டெல்லி போனார்னு அவருக்கே தெரியல. உள்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார், இந்த பகுட்டு வந்துடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அண்ணாமலையாங்க சார்? அண்ணாமலையா. ஜேபி நட்டாவை சந்தித்திருக்கிறார். 5 நிமிடங்கள் கிளம்பு தம்பின்ட்டாங்க. இவரும் சொன்னாரா டெல்லியில் எதுக்கு போனேன்னு? பாஜக நலனுக்காக பேசினேன் என்று தான் சொல்லியிருக்காருல்லவா? இதுதான் நிலைமை. இந்த கூட்டணியை உடையணுன்றதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரிவீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்க வேலை செய்ய விடாமல் பண்ணுவார். இதனே அவருக்கு திமுக கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டு, அதை செய்வார். அதனால் இது வேண்டாம். ஸோ அப்போவே டிசைடடு. ஸோ எந்தெந்த தொகுதின்ற விஷயங்களை எல்லாம் அமித்ஷா தான் இதை நடத்தி வைப்பார். இங்கே இந்த பொறுப்பாளர்களுக்கெல்லாம் இந்த ரோலே கிடையாது. தட் இஸ் ஹவ் பிஜேபி ஆப்ரேட்ஸ். அதனால் இட் வில் பி டிசைடட். ஸோ இந்த மீட்டிங்கில் இல்லை. இது ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துவதற்கு. இன்னொன்று, அந்த பொறுப்பாளர்கள் 12ஆம் தேதி ஜேபி நட்டா வருகை தருகிறார். 12ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் அவரது பிரச்சாரத்தை, தமிழகம் முழுக்க அவரது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். அதில் கலந்து கொள்ளுமாறு இந்த பொறுப்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பும் விடுத்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். இப்போ அதுக்காக தான் போனாங்க. சும்மா தொகுதி பங்கின்னு பேச மாட்டாங்கப்பா. பிஜேபி டசன்ட் ஃபங்க்ஷன் லைக் திஸ். அப்போவே டிசைடட் நம்பர்ஸ். சார், நேற்று தாவேகா நிர்வாகி ஒருத்தர் கைதானார் சார். அப்புறம் கைதாயிட்டு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த மாதிரி நான் நீதிபதி அவர்களை பற்றி தவறாக பேசிட்டேன், நீங்களும் பேசாதீங்க அப்படின்னு. இப்படி வீடியோ வெளியிடுவதனாலே அவங்கள விட்டுருவாங்களாங்க சார்? நிச்சயமாக விட மாட்டாங்க. இது இந்த அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளின் அதிக பிரசங்கி வேலை. ஐஸ்கிரீம் அதிகாரி தான் இந்த வேலை பார்த்துருப்பார். அதிக பிரசங்கி வேலை. சரி, இப்படி பண்ணுறீங்களே, அரசு அதிகாரிகள் எத்தனையோ பேர் லஞ்சம் வாங்கி கையும் களமாக பிடிபடுகிறார்கள். யாராவது ஒரு அதிகாரி நான் இந்த மாதிரி லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் பண்ண தப்பு தான்ட்டு வீடியோ வெளியிருந்து பார்த்துருக்கேன். ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி வீடியோ வெளியிட்ருக்கீங்க? இழிவுபடுத்துகிற மாதிரி. ஆமாம், எத்தனை தண்டனை கொடுப்பீங்க ஒருத்தனுக்கு? சரி, வந்தால் மன்னிப்பு கேட்டேன்னு கூட வேண்டியதானே. எதுக்கு ரிமாண்ட் பண்ணுற? யார் உனக்கு கொடுத்தா? இந்த ஃபஸ்ட்டு நீ கஸ்டடியில் எதுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற? ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ எப்படி ப்ரெஸ்ஸில் வருது?
சட்டப்படி தப்பு தானே சார்? தப்பு தான். அந்த திமுக கொடி கட்டியிருந்த காரில் ஒரு பெண்ணையும் ஒரு குடும்பத்தோடு துரத்திக்கிட்டு போனது அவன் கஸ்டடியில் இந்த வீடியோ விட்டு வெளியிட்டான். ஞாபகம் இருக்கா? குட்டிச்சவராக இருக்கியா காவல்துறை? எனக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை. அதான் திமுக சார்ந்த யாராவது வந்து வழக்கில் மாட்டினாங்கன்னா எனக்கு திமுகவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிடுறது. இது இப்போ இந்த கஸ்டடியில் நீங்கள் இப்போ எடுத்து வெளியிட வேண்டிய தேவை என்ன இருக்குது? எதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு எப்படி போகுது இது? எதுக்கு இந்த வீடியோ வருது? ஃபஸ்ட் அவன் அந்த தப்பை பண்ணானா இல்லையான்றது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். நீ ஜட்ஜா? நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது தாக்குதல் தொடுக்க முயற்சி செய்து அவர் தடுக்கப்பட்டார். ரைட்டா? ஒரு நீதிபதி எப்படி மாண்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு நீதிபதி திரு கவாய் அவர்கள் சிறந்த உதாரணம். அது விடுங்க, நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு, அவ்வளோதான் ரியாக்ஷனு. நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள், இதெல்லாம் பாதிக்காதுங்க, நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே என்ன சார் நடந்துச்சு? அவரை தாக்குறதுக்கு ஏதோ பேப்பரை தூக்கி வீசிட்டு ஏதோ தாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அதுக்குள்ளே அதை தடுத்துட்டாங்க அவரை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீ யூ ஆர்கியூ என்று சொல்லிவிட்டார். டெல்லி காவல்துறை அவரை பிடித்து சென்று விட்டது. உச்சநீதிமன்றத்திலேருந்து புகார் அளிக்கலப்பா. யாருமே புகார் அளிக்கலாம், என்ன பண்ணுவாங்க? விடுன்ட்டாங்க. ஜட்ஜை விட சொல்லிட்டாரு. ஒரு நீதிபதி எவ்வளவு பெரிய மனித தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்களும் அவரை பற்றி விமர்சனம் செய்ததாக அல்லது அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி காவல்துறைக்கு அவர் உத்தரவுனா அன்அஃபிஷியலான சொல்கிறது, பிறப்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவரே சொல்லிட்டாரு, நேற்று கோர்ட்லேயே சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா இது மாதிரி 100 பேர் விமர்சனம் பண்ணுவான். அதனால் ரிலீஃபும் கொடுக்கல. யார்? அந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு. இந்த மாதிரி அந்த பெண்ணு கிறிஸ்டில்டா அவங்க வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள கேட்டுட்டு தாங்க ஸ்டேலாம் கொடுக்க முடியும். அது பாருங்கள், ஒரு சொசைட்டியில் ஒரு பொசிஷனுக்கு ரீச் பண்ணிட்டீங்க, எல்லாரும் பேசுவாங்க, ஜட்ஜை பற்றியே பேசுகிறாங்க, ஸ்டேலாம் கொடுக்க முடியாதுன்னா இல்லைங்க, எல்லாராலையும் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்ட்டு ரங்கராஜ் தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு. எல்லாருக்கும் அது போன்ற பக்குவமான மனது இருக்காதுன்னு. சொசைட்டியில் ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா இந்த விமர்சனம்லாம் வரும், தாங்கிக்க பழகிக்கிங்க என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு எதுக்கு இந்த வேலை? இன்றைக்கி காலையில் இன்னொருத்தரை 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஏற்கனவே 4வது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடியில் போய். இது சம்மந்தமாக நடந்த எல்லா அரெஸ்ட்டு, சோஷியல் மீடியா போஸ்ட் தொடர்பாக நடந்த எல்லா அரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அதிகாரியோட ஜூரிஸ்டிக்ஷன் நடக்குது, ஐஸ்கிரீமு. வேறு எந்த அதிகாரியும் பண்ணல. கையில் பவரை வச்சுக்கிட்டு நமங்குது ஐஸ்கிரீமுக்கு, எவனை பிடிச்சி உள்ளே போடுறதுன்னு. அந்த பவரை வச்சு நல்லது பண்ணிட்டு போக வேண்டியது. அது எப்படி நல்லது பண்ணுறது? நல்லது பண்ணால் நல்ல அதிகாரியாக இருந்தால் நல்லது பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதிகாரி தான் இந்த வேலை பண்ணுவாங்க. ஃபெலிக்ஸ் மேலே கேஸ் போடுறது, வராகி மேலே கேஸ் போடுறது, நம்ம மேலே கேஸ் போடுறது. உமன் இன்ஸ்பெக்டரை வச்சு போய் அவன்கிட்ட ஃபோனில் பேசு, கெட்டவத்தில் என்ன ஃபோனில் திட்டினான்ட்டு எழுதி கொடு, கம்ப்ளைண்ட் கொடு. ஒரு படித்த ஐபிஎஸ் அதிகாரி போய் யாராவது இந்த வேலையை செய்வாங்களா? அந்த விமன் போலீஸ் கூட நினைக்கலாம் சார், எதுக்கு நம்மளுக்கு இந்த சிக்கல்? ஆமாம், கொடுக்கலன்னா அந்த உமன் போலீஸ் டி நகரில் இன்ஸ்பெக்டராக இருக்க மாட்டாங்க. புரியுதா? எதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர்? அவங்களுக்கு தெரியும் உமன் இன்ஸ்பெக்டருக்கு என்ன அவங்க தான் கால் பண்ணுறாங்க, என்ன வழக்குன்னு தெரியும், நம்மக்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் இப்படி போட்டுட்டீங்க? மேடம் இருக்கிறதா மேடம் போட்டேன்னு சொன்னேன். வேறு எதுவுமே உரையாடல் நடக்கலை. எனக்கு கெட்ட வார்த்தையில் இப்படி அசிங்கமாக பேசலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் எது கொடுக்குது? ஐஸ்கிரீம் அதிகாரி பண்ணுறதில்ல. இவன் பைக் எதுக்கு தூக்கிட்டு போனாங்க? 22 நாள் எதுக்கு பைக்கை பிடிக்க வச்சுருந்தாங்க? இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி. இப்போங்க சார் ஒரே ஆதங்கமாக இருக்குது சார் இந்த ஜான் ஆரோக்கியசாமியை நினச்சாலே. அவர் இல்லைனாலே ஒருவேளை சிறந்த முறையில் திரு விஜய் அவர்கள் செயல்படுவார். எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்னாங்க சார், திமுகன்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சின்னு ஒன்று தேவையில்லை சார். ஸோ நாளைக்கு அந்த இடத்தை தாவேக்கா நிரப்பலாம், சரியா திரு விஜய் அவர்கள் செயல்பட்டா. அடுத்த தடவை எலெக்ஷன் வரும்போது தாவேக்கா ஆளுங்கட்சியாக இருக்கலாம், அதிமுக எதிர்கட்சியாக இருக்கலாம், இப்படி மாறி மாறி கட்சியாக இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வெற்றிடம் இருக்க தானே சார் செய்யும். திமுக இல்லாத போது ஒரு வெற்றிடம் இருக்கும். அப்படி வெற்றிடம் இல்லைன்னா அந்த இடத்த திமுக நிரப்போம். ஒன்லி ஹீரோ வேஷம் தான், அமெரிக்க மாப்பிள்ளை வேஷம்லாம் வேணாம், அதான் முடிவு. கட்சி ஆரம்பித்து உங்களோட பலம் என்னன்னே தெரியல. அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிகிட்ட போய் 2 வருஷம் சிஎம் வேணும்னு கேட்டவங்க தானே நீங்கள். அதனால தானே கூட்டணி முடிஞ்சிச்சு.